Hi, hello friends. Simply ஜெயஸ்ரீலேருந்து என் பேர் ஜெயஸ்ரீ. ஸோ நான் அந்த சேனலில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாத்தையும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். லாஸ்ட் 2 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங் ரெட்டினாலை பற்றின வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ரெட்டினாலில் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் பண்ணக்கூடாது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் பற்றி ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ நேற்று போட்ட வீடியோவில் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீனில் ரெட்டினாலை எப்படி கொண்டு வந்து யூஸ் பண்ணுறதுங்கிற மெத்தடை வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, யாருக்கெல்லாம் இந்த ரெட்டினால் போட்டு ரொம்ப ஒரு மாதிரி பர்ஜ் ஆகுது, இதை நான் எப்படியாவது என்னோட ஆன்டி ஏஜிங் ஸ்கின் கேர் ரெஜிமில் வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் தெரியாதோ இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். நார்மலாக வந்து நம்ம ரெட்டினால் யூஸ் பண்ணோன்னா வந்து நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனில் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து டபுள் கிளென்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி என்னோட சிட்டஃபிலை வச்சு டபுள் கிளென்ஸ் பண்ணுறேங்கிறது தான் இன்றைக்கி காட்ட போகிறேன். டபுள் கிளென்சிங்கில் நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவேன், மிசலர் வாட்டர் இல்லைனா வந்து கிளென்சிங் பாம் இல்லைனா வந்து கிளென்சிங் லோஷனை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். அதுக்கு பதில் இந்த சிட்டஃபிலை வச்சே எப்படி நம்ம டபுள் கிளென்ஸ் பண்ணுறதுங்கிறது பார்ப்போம். ஸோ அதுக்கு கொஞ்சமாக வந்து நம்ம சிட்டஃபிலோட ஃபேஸ் வாஷ் வந்து எடுத்துக்கலாம். ரெகுலராக நம்ம எப்படி அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரியே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸில். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு 1 மினிட், அதாவது 60 செகண்ட்ஸ் நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மசாஜ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது நம்ம காலையில் போட்ட சன்ஸ்க்ரீனாக இருக்கட்டும், மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், இருக்கிற போர்ஸில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது மெல்ட் ஆகிட்டு வந்துடும். ஸோ அதுக்காக தான் வந்து நைட்டு நேரத்தில் ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு வந்து டபுள் கிளென்சிங் பண்ணுங்கிறது சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து லைட்டாக இந்த மாதிரி பட்டும் படாமல் மசாஜ் பண்ணி எடுக்கும்போது நம்ம போர்ஸில் போயிருக்கோம் இல்லையா சன்ஸ்க்ரீன், ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சரியாக க்ளீன் பண்ணனாலும் நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்னிஸ் வந்து வரும். அது ஒரு மெயின் ரீசன். ஸோ அது மாதிரி நம்ம வந்து சிக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபோர் ஹெட்டாக இருக்கட்டும், இப்படி நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மூக்கோட கார்னர், அதுக்கப்புறம் கண்ணுக்கு மேலே, இந்த சென்சிட்டிவ் ஏரியாஸ்லலாம் நீங்கள் இந்த மாதிரி கிளென்சர் யூஸ் பண்ணி நல்லா கிளென்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரை ஆகாது. அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல ட்ரை ஆச்சுன்னா பிக்மெண்ட் ஆகும் இல்லையா, ஸோ அதுவுமே வந்து ஆகாது. கிளென்சர் வந்து ரொம்ப மைல்டுங்கிறனால நம்ம 60 செகண்ட் தாராளமாக வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடலாம். மற்ற ஃபேஸ் வாஷ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும், இல்லைனா வந்து நம்ம ஆயிலை நேச்சுரலாக நம்ம ஸ்கின்னில் இருக்கிற ஆயிலை வந்து ஸ்ட்ரிப் அவுட் பண்ணிடும். ஆனால் சிட்டஃபில் ஜென்டில் வந்து இந்த மாதிரி பண்ணாது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டபுள் கிளென்சிங் பண்ணும்போது நம்ம ஃபேஸை வந்து காட்டனால் வைப் பண்ணுவோம் இல்லையா, அதே மெத்தட் தான். சிட்டஃபில் வந்து போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கிளென்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி வைப் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ எவ்வளோ அழுக்கு வரும்னு பாருங்கள். அவ்வளோ வரும். இப்போ பாருங்கள், காலையில் முகம் கழுவிட்டு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ஐப்ரோ பென்சில் போட்டேன். ஸோ இப்போ வீடியோக்காக லிப் பாம் அப்ளை பண்ணியிருந்தேன், அதுவுமே வந்துருச்சு. நம்ம போர்ஸில் இருக்கிற எல்லா அழுக்குமே இந்த மெத்தடில் வந்துடும். ஸோ ஃபுல்லாத்தையுமே வந்து நான் காட்டனை வச்சு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு தடவை நம்ம வந்து சிட்டஃபில் ஜென்டலை போட்டு திரும்பவும் வாஷ் பண்ணி தண்ணி போட்டு வாஷ் பண்ணணுமான்னு, அப்படியெல்லாம் பண்ண வேணாம். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி வந்து மேக்கப் போடலை, அதனால சொல்லிவிட்டு இந்த சிட்டஃபில் கிளென்சரையே போட்டு ஃபுல்லாக மசாஜ் பண்ணி அழுக்க ரிமூவ் பண்ணிட்டேன். இன்கேஸ் நீங்கள் வந்து மேக்கப் போட்டிருந்தீங்கன்னா இந்த மாதிரி சிட்டஃபிலை அப்ளை பண்ணி ஃபுல்லாக மசாஜ் பண்ணி காட்டனால் வைப் பண்ணி எடுத்துட்டு இன்னொரு தடவை நீங்கள் வந்து சிட்டஃபில் அப்ளை பண்ணி ஃபுல் ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் மேக்கப் போடாதுங்கிறனால நான் டைரெக்டாக வந்து வாஷ் பண்ணிக்க போகிறேன். செகண்ட் டைம் வந்து சிட்டஃபில் வந்து அப்ளை பண்ணல, ஃபேஸ் வாஷ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா க்ளீனாக வந்து வாஷ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆக்சுவலாக நம்மளோட சிட்டஃபில் ஜென்டில் கிளென்சரை வந்து இந்த மெத்தடில் தான் வந்து வாஷ் பண்ணணும். இதுவுமே வந்து எனக்கு டாக்டர்ஸ் சொன்னது தான், ஸ்கின் டாக்டர் சொன்னது. நான் இத்தனை நாள் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் இருந்தேன். எல்லாத்தையும் வந்து ஒரே டைம் சொன்னால் நீங்கள் எதை பண்ணுறதுன்னு பண்ணக்கூடாதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் சொல்லலை. நான் ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் அட் ப்ரெசண்ட் ஒரு 2-3 மந்த்ஸாக வந்து நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக வந்து ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின்னை நல்லா ட்ரை பண்ணிடணும். ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. பர்சன்டேஜ் வந்து என் ஸ்கின்னு வந்து 50% வைப் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னு சொல்கிறேன்.
நேற்று சொன்ன வீடியோவில் ரெட்டினால் அப்ளை பண்ணோன்னா நம்ம ஸ்கின்னை வந்து ட்ரை ஸ்கின்ல அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து யாருக்கெல்லாம் வந்து ரெட்டினாலை டைரெக்டாக வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது இச்சிங் இரிட்டேஷன் பயங்கரமாக இருக்குது, என்னோடய ஸ்கின் கேர் ரெஜிமில் எப்படியாவது ரெட்டினாலை சேர்க்கணும், ஏஜிங் ப்ராசஸை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த ஸ்டெப்பு. இது வந்து சாண்ட்விச் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இந்த சாண்ட்விச் மெத்தடில் எப்படின்னா, சாண்ட்விச்னா கீழே வந்து ஃபஸ்ட்டு பிரெட் இருக்கும், அதாவது பன் இருக்கும், அதுக்கு நடுவில் நம்ம ஸ்டஃபிங் வைப்போம், ஸோ அதுக்கு மேலே பன் வைப்போம். ஸோ அதுதான் வந்து சாண்ட்விச் மெத்தட். கீழே வந்து ஃப்ளாட் பிரெட் இருக்கும், அதுக்கு மேலே ஸ்டஃபிங் இருக்கும், மேலே வந்து பன் இருக்கும். ஸோ இதுதான் வந்து சாண்ட்விச். ஸோ சேம் ப்ராசஸ் தான் வந்து நம்ம இந்த ரெட்டினால் அப்ளை பண்ணுறதுக்கும் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சொன்னேன் இல்லையா, மாய்ஸ்சரைசர் எப்போயுமே 50% ஈரப்பதம் இருக்கும்போதேவே வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா ஸ்கின்னில் இருக்கிற நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட்டை வந்து லாக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் வந்து அட் ப்ரெசென்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது டாக்டர் ஷீத்தோட செரமைட் விட்டமின் சி மாய்ஸ்சரைசர் தான், ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். ஃபுல் ஃபேஸையும் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஏஜிங் ஆகும்போது இந்த கழுத்துமே வந்து ரொம்ப சுருங்கி இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் நிறையா பேருக்கு. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா கழுத்துலையும் நீங்கள் போட்டுக்கணுங்க. முகத்துலேருந்து கழுத்து வரையும் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணுங்கள். மிச்சம் இருக்கிறது இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஹேண்ட்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடமுமே வந்து ரொம்ப ட்ரை ஆகும் இல்லையா, மிச்சத்தை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கையில் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம சூப்பர் ஹீரோ ரெட்டினாலை வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறோம். அகைன் சொன்ன மாதிரி நான் ஃபாக்ஸ் ஸ்டைலோட தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரெட்டினாலோட ரெக்கமெண்டேஷன் வந்து அதுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் போட்டால் நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ரெட்டினால் வந்து சொன்னேன் இல்லையா, பட்டாணி சைஸ் தான் எடுத்துக்கணும்னு. ஸோ அந்த பட்டாணி சைஸ் தான் இது. இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஆல்ரெடி நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டோம். ஸோ அதனால் சிக்ஸ், அதுக்கப்புறம் ஃபோர்ஹெட்டில் ஒரு டாட், நோஸ், சின். ஓகே, இவ்வளோ தான். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக மசாஜ் பண்ணி விடணும். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுனால ரெட்டினால் வந்து நம்ம ஸ்கின்குள்ளார பெனட்ரேட் ஆகுமான்னு. நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணி உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப பர்ஜ் ஆகிட்டு டைனி பம்ஸ் வர்றதெல்லாம் வந்து இந்த மெத்தட் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணலாம். டைரெக்டாக ட்ரை ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து சீக்கிரமாக ரியாக்ட் ஆகிடும். சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு வந்து ஒத்துக்காது. ஸோ அந்த ஒத்துக்காதவங்களுக்கு தான் இந்த மெத்தட், சாண்ட்விச் மெத்தட். இதை நேற்றே நான் சொல்ல முடியாது, கிளியராக புரிய வைக்க முடியாது. அதனால் இன்றைக்கி இன்னொரு வீடியோவில் நான் இதை ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணால் இருந்த இடமே தெரியக்கூடாதுன்னு சொன்னேன். ஸோ அதை மாதிரி நான் அப்ளை பண்ணியிருக்கேன்னு தெரியாது, அந்த அளவுக்கு ஸ்கின்னோட நல்லா செட் ஆக்கிட்டேன். அகைன் நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, பிரெட் ஃபில்லிங், அதுக்கு மேலே ஒரு பன். ஸோ அந்த பன்னு தான் இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதுதான் அகைன் செகண்ட் டைம் வந்து மாய்ஸ்சரைசரை எடுக்கிறேன். சேம் மாய்ஸ்சரைசர் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக போதும், ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அப்புறம் ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். நம்ம அப்ளை பண்ண ரெட்டினாலை அப்படியே விட்டுட்டோன்னா அது காற்றுல போயிடும், ஆக்சிடைஸ் ஆகிடும். எல்லா சிரமுமே இதே குணம்தான். அதனால தான் நம்ம ஆக்சிடைஸ் ஆகாமல் அதை லாக் பண்ணுறதுக்கு அகெயின் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரொம்பலாம் மசாஜ் பண்ணாதீங்க, அது ஆல்ரெடி அப்புறம் எல்லாம் உங்கள் கையில் வந்துடும். அவ்வளோதாங்க இந்த சாண்ட்விச் மெத்தட். ரொம்ப 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 சிம்பிள், ஆனால் பார்த்து பக்குவமாக பண்ணணும். இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து உங்களால் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ரொம்ப ஓவராலாம் மாய்ஸ்சரைசர் பண்ணாதீங்க, அப்புறம் கொலன்னு ஃபீலாக இருக்குன்னு முகம் அழம்ப வேண்டியதாக இருக்கும். இது என்னோட 3rd வீக்குன்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக வந்து 6th டைம் அப்ளை பண்ணியிருக்கேன் ரெட்டினால். இந்த வீக்குக்கான 2 டைம்ஸ் வந்து நேற்றும் இன்றைக்கும் போட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த வீக் ஃபுல்லாகவே ரெட்டினாலை வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். வீக்லி 2 டைம்ஸ் தான். இந்த வீக்குக்கான டர்ன் வந்து முடிஞ்சிருச்சு 2 டைம்ஸ். இனி நெக்ஸ்ட் வீக் தான். அவ்வளோதான். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா ஸ்கின்ல செட் ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் லிப் பாம் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் ஐ க்ரீம் எதாவது அப்ளை பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு.
இதில் மைண்டில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, மார்னிங் டயத்தில் கட்டாயம் நீங்கள் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறதை மறக்கவே கூடாது. இல்லைனா வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் ரெட்டினால் அப்ளை பண்ணி உங்கள் ஸ்கின் வந்து க்ளீன் அண்ட் கிளியராக பிரைட்டாக ஆகுதோ அவ்வளோ தூரம் அது கருகடிச்சிடும். அது நான் ஃபாலோ பண்ணுற சன்ஸ்க்ரீன் அகைன் டாக்டர் ஷீத்தோட செரமைட் அண்ட் விட்டமின் சி சன்ஸ்க்ரீன் 1% ஹைலரோனிக் அக்வா ஜெல் சன்ஸ்க்ரீன். ஸோ இந்த 2 சன்ஸ்க்ரீன் என்னோட ஃபேவரட். அட் ப்ரெசென்ட் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனை நான் இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இப்போ 1 மந்த்தாக. இதுக்கு பின்னாடி சாலிசிலிக் ஆசிடோ, நியாசினமைடோ, அதுக்கப்புறம் விட்டமின் சி அது எல்லாமே இப்போ ஒரு 3 வாரமாக ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். வீக்லி இந்த 3 வாரமாக வந்து ரெட்டினால் வந்து வீக்லி 2 டைம்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற நாள் எல்லாமே முகம் கழுவிட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறதோடு நிறுத்திட்டேன். ஏன்னா வந்து எனக்குமே வந்து இங்கே பாருங்கள் 1 2 3 4 ஒரு 5-6 பிம்பிள் வந்து வந்துருச்சு ரெட்டினால் யூஸ் பண்ணனால. டைனி பம்ப்ஸ் வந்து இது பேர் பர்ஜிங்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுதான். பயப்பட தேவையில்லை. 1 மந்த் ஆகும் செட் ஆகிறதுக்கு. 1 மந்த் ஆகும் செட் ஆகிறதுக்கு. செட் ஆகிடுச்சுன்னா நம்ம ஸ்கின் வந்து சூப்பராக மாறிடும். அவ்வளோதான். இன்னைக்கு காட்டின இந்த சாண்ட்விச் மெத்தட் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு இன்னும் நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஆல்ரெடி நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஆல். பாய்.